கெட் செட்லன் தமிழ்நாடு பிசி கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுல நம்ம பார்ட் 7 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோற்று கற்றாழை இலைகள் டேஸை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. சோற்று கற்றாழை இலைகள் எங்க குணப்படுத்த பயன்படுது அப்படின்னா, நமக்கு காயம் தீக்காயம் அந்த மாதிரி ஆகுது இல்லைங்களா? இந்த மாதிரி ஆகுறப்போ அதுல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அதே மாதிரி படர்தாமரை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தோல் ப்ராப்ளம் இருக்க எல்லாத்துக்குமே சோற்று கற்றாழை இலைகள் யூஸ் ஆகுது. சோற்று கற்றாழை இப்போ எல்லாருமே சாப்பிட்றாங்க, அதுவும் ஹெல்த்துக்கு நல்லது. பட் இலைகள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, தீக்காயம் படர்தாமரை தோல் எரிச்சல் இந்த மாதிரி சிம்டம்ஸுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ப்ராப்ளம்ஸுக்கு தான் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ தோல் எரிச்சல் ஆன்சர். இப்போ சளி மூச்சுக்குழாய் அலர்ஜி இதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா சோற்று கற்றாழை கூலிங் ப்ராடக்ட் நமக்கே தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. கிருமி நாசினி நம்ம மஞ்சள் எடுத்துக்கலாம், பட் நம்ம சோற்று கற்றாழையை எடுத்துக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர் தோல் எரிச்சல். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உயிரின சிதைவு அப்படின்னா என்ன அப்படின்னா, பாக்டீரியா இருக்கு இல்லைங்களா? பாக்டீரியாவனால டீகம்போஸ் பண்ண முடிகிற பொருள் தான் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு அப்படின்னு சொல்றாங்க. நெகிழி அப்படின்னாலே நமக்கு தெரியும் பிளாஸ்டிக். ஓகேங்களா? இது சிதைக்கவே முடியாது. அண்ட் தென் கண்ணாடி நமக்கு தெரியும் பாதரஸ்தால ஆனது. அலுமினியம் மெட்டல். ஸோ இப்போ உயிரின சிதைவுக்கு எதெல்லாம் ஆளாகும் அப்படின்னா, நம்ம தோட்டத்துல யூஸ் பண்ற கழிவுகள், ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு நம்ம வீட்டில் கிச்சன் வேஸ்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி கிச்சன்ல வேஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு காய்கறியிலேருந்து வேஸ்ட் ஆகுறது, அதே மாதிரி பழங்கள் அழுகி போகிறது, இதெல்லாம் தான் நமக்கு உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள். ஸோ இதில் வர்றது என்ன அப்படின்னா தேங்காய் ஓடு. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். இது கிச்சன் வேஸ்ட். ஸோ இதுதான் ஆன்சரு. கொஸ்டின், இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து தான் நமக்கு விடுதலை கிடைச்சது. ஸோ நம்ம இங்கிலாந்து தான் பின்பற்றி இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ வச்சாங்க அப்படின்னா, இந்தியாவில் 1951 அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 1952 வரைக்குமே எலெக்ஷன் நடத்தினாங்க. இதுல வின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. அவர் பிரைம் மினிஸ்டரா ஆனாரு. ஓகேங்களா? ஸோ எந்த நாட்டை பின்பற்றி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்து. ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா சார்லஸ் ராபர்ட் டார்வின். ஓகேங்களா? இவர் தான் இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர். இவர் ஆப்ஷன் டி ஆன்சர். ஓகேங்களா? இவர் இந்த கோட்பாடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உயிரினங்கள் அதோட பரிமாணத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. இவர் பரிமாணத்தின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல உயிரினங்கள் சுற்றுச்சூழல் கேட்கறதுக்கு எப்படி இருக்கும், அதுல இருந்தா சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பிரிக்கிறாங்க. அதுல சுற்றுச்சூழல் மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி அது ஃபியூச்சர்லயும் மாறும் அப்படின்றத இவர் இந்த கோட்பாட்டுல சொல்லியிருப்பார். ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர் சார்லஸ் டார்வின். நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், வருமான வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, வருமான வரி வசூலிக்கப்படும் விகிதம் வருமான அளவை பொறுத்து மாறுபடக்கூடியதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வருமான வரி அப்படின்றது தனிநபரோட வருமானத்தை பொறுத்து தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நமக்கு கரெக்டு. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு விகிதம் அப்படின்றதும் அவங்களோட வருமானத்தை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பாயிண்ட்டுமே கரெக்டு தான். இப்போ நீங்க ஒரு 6 லட்சம் ரூபாய் 6 to 7 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வருமான வரி வரும். ஓகேங்களா? அதுவே 50 lakhs வரைக்கும், ஓகேங்களா, 50 lakhs வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% இருக்கும். ஓகேங்களா? அப் டு. அதுவே
அப் டு 1 crore வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15% அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரோட ஏர்னிங்கை பொறுத்து தான் வந்து அதோட விகிதம் வந்து மாறுது. ஸோ இப்போ ரெண்டு அதுவுமே கரெக்டு தான். இப்போ 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் சி ஆன்சர். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம வந்து சைக்காலஜி நெக்ஸ்ட் வீடியோலேருந்து சால்வ் பண்ண போகிறோம். ஜிகேல இருக்க 1 to 45 கொஷின்ஸ் வரைக்குமே வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். டீட்டெயில் வீடியோ இருக்குது, நீங்கள் என் சேனலில் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் அண்ட் டேக் கேர்.